அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் தேங்காயிலிருந்து எப்படி தேங்காய் எண்ணெயை ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். எல்லாருமே அந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து, அந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயிலேருந்து ஒரு சில பொருட்கள்லாம் போட்டு எப்படி முடி வளர்க்குறது அப்படின்னு நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அதனோட கண்டினியூ தான் இது. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இந்த என்னென்ன பொருட்கள்லாம் போடுறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இதில் பார்த்திங்கன்னா நான் முடி வளர்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டிருக்கிறேன். இந்த எண்ணெயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பியூர் ரெட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சூப்பரான எண்ணெய். இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே நம்ம தலைக்கு நல்லா தேய்க்கலாம். முடி சூப்பராக நமக்கு நல்லா வளரும். இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு குளிக்கணுமான்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தேன், கமெண்டில் கூட கேட்டிருந்தேன் என்கிட்ட. ஆனால் இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு குளிக்கக்கூடாது, டெய்லி தலைக்கு நம்ம எண்ணெய் வைக்கணும். அந்த மாதிரி ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ரெகுலர் யூஸ் ஆயில். இந்த எண்ணெயை எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த எண்ணெயை, அதுவும் ரெட் கலர் எண்ணெயை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம லவ் சிலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க டெமோ பார்க்கலாம், எப்படி எண்ணெயை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தினமும் தலைக்கு தேய்க்கக்கூடிய ரெகுலர் யூஸ் எண்ணெய் தான் இந்த சிகப்பு கலர் எண்ணெய். பாருங்கள் எவ்வளவு ரெட்டாக நமக்கு நல்லா வந்திருக்குதுன்னு இந்த எண்ணெயை பாருங்கள். இப்போ இதே மாதிரி எண்ணெயை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே இந்த எண்ணெயை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இப்போ இந்த எண்ணெயை நான் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இப்போ இதே மாதிரி எண்ணெயை இப்போ நாம் இந்த டெமோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளவு பியூராக சூப்பராக நமக்கு ரெட் கலர் எண்ணெய் ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இந்த எண்ணெயை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த டெமோவில் நம்ம காட்ட போகிறேன். பார்த்துட்டே வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அதே பாட்டில் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதில் ஏற்கனவே எண்ணெய் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இந்த எண்ணெய் கூட நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நான் வெந்தயம் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன், உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் இதை இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் நான் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வெட்டிவேருன்னு சொல்லுவாங்க. இது புல் வகையை சேர்ந்தது. இது உடல் சூடு நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட நம்மளோட உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியாகிறது தான் இந்த வெட்டிவேரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தலைமுடி ரொம்ப சூடாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். எவ்வளோ தான் தலை தேய்ச்சி குளித்தாலும் முடி சூடாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூடாக இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வெட்டிவேரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வெட்டிவேரை கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்குவோம். இது நல்ல ரொம்ப குளிர்ச்சியானது. இப்போ பாருங்கள், நான் இந்த வெட்டிவேரை கையில் எடுத்திருக்கேன். இதை நான் சின்னதாக நான் அப்படி கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதை கட் பண்ணிவிட்டு இதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த வெட்டிவேர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டாலே இதை கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. இந்த வெட்டிவேரையும் எல்லாம் உள்ளே போட்டுடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வேப்பாளம் பட்டைன்றது தான் சேர்க்க போகிறோம். இந்த வேப்பாளம் பட்டை பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலராக எண்ணெயை மாற்றக்கூடிய தன்மை இந்த வேப்பாளம் பட்டைக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டு மருந்து கடையில் இந்த வேப்பாளம் பட்டை நமக்கு கிடைக்கும். இது முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும். இந்த பொடுகு, பேனு, அரிப்பு எது இருந்தாலும் சரி எல்லாமே போய்டும். நம்ம இதையும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நம்ம நல்லா உள்ளே சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை போட்டுட்டு நல்லா இது ஊறணும். ஊற தான் எண்ணெய் நமக்கு ரெட் கலர் ஆகும். நான் ஏற்கனவே இதை ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நான் செஞ்சு வச்சுட்டேன். அதனால தான் இது ரெட்டாக மாறிச்சு. நீங்கள் எண்ணெய் ஊற்றின உடனே நமக்கு ரெட் கலரில் வரல, ஒயிட்டாகவே இருக்குது, எண்ணெய் கலர்லேயே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரு கப்பு எண்ணெயை நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த எண்ணெயை இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றி நல்லா ஒன்றா கலக்கி விட்டுடுங்க. இது ஒரு 2-3 நாள் ஊறட்டும். ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் கலரில் இந்த மாதிரி பியூர் ரெட்டாக நமக்கு அந்த எண்ணெய் மாறிடும். அந்த எண்ணெயை நம்ம டெய்லி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இது கூட எண்ணெயை ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இது கூட நம்ம வீட்டிலேயே செய்த தேங்காய் எண்ணெயை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயை நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இந்த ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கலரில் தான் இருக்கும். இது நல்லா மேலே முங்குற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயை ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுடுங்க. இது நல்லா உள்ளேயே அப்படியே ஊறட்டும். எண்ணெய் பத்தாட்டினாலும் நீங்கள் திரும்ப மேலே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை சேர்த்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம உள்ளே நல்லா ஆட் பண்ணிக்குவோம். நிறையா உள்ளே சேர்ந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா ஊற வச்சுருவோம். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாள் ஊறினதுக்கப்புறம் இதே போல் நமக்கு ரெட் கலராக அந்த எண்ணெய் மாறிடும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் நம்ம ரெகுலராக தலைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி எண்ணெய் நமக்கு நல்லா சூப்பராக நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெயை டெய்லி தலைக்கு தேய்க்கலாம், முடி நமக்கு நல்லா வளரும். நீங்கள் எண்ணெய் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா தலைமுடியை நல்லா விரித்து விட்டு உள்ளே இருக்க எல்லா பகுதிகளையும் நல்லா நீங்கள் இந்த எண்ணெயை வைங்க. நரமுடி இருந்தால் கூட மாறிடும். முடி வளராதவங்களுக்கும் முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கான எண்ணெய் தான் இந்த எண்ணெய் வந்து. இன்னும் ஒரு சிலர் கேட்குறீங்க, எண்ணெயை வச்சா எங்களுக்கு சேராது, நாங்கள் உடனே ஷாம்பு போட்டோ சேக்கா போட்டோ நாங்கள் குளிச்சிருவோம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் குளிச்சிங்கன்னா முடி வளராது. தலைக்கு கண்டிப்பாக எண்ணெய் இருக்கணும். அப்படி எண்ணெய் இருந்தால் தான் நமக்கு நல்லா வளரும். இந்த எண்ணெயை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக நமக்கு நல்லா முடி வளரும் தாராளமாக வந்து. அது மட்டும் இல்லைங்க, இந்த எண்ணெயை ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, இது தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப இதிலே நாங்கள் எண்ணெயை வேறு எண்ணெய் வாங்கி நாங்கள் ஊற்றிக்கிடணுமா, இல்லை மறுபடியும் இந்த வேப்பாளம் பட்டை இந்த வெட்டிவேர்லாம் போட்டு ஆட் பண்ணி தான் இந்த எண்ணெயை ஊற்றணுமான்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. 1 டைம் அல்லது 2 டைம்ஸ் நீங்கள் இந்த எண்ணெயை மேலே நீங்கள் ஊற்றி தேய்ச்சிக்கலாம். அப்படி அடுத்தடுத்து நீங்கள் தேய்க்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வேப்பாளம் பட்டை வெந்தயம் இதெல்லாம் போட்டு வெட்டிவேர்லாம் போட்டு தான் நீங்கள் புதுசாக தான் எண்ணெயை ரெடி பண்ணி தான் நீங்கள் தேய்க்கணும். அப்போ தான் அதில் பவர் அதிகமாக இருக்கும். பழைய எண்ணெயிலேயே மேலும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா முடி வளராது நமக்கு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிடும். புதுசாக நீங்கள் மறுபடி வாங்கி போட்டு தான் இந்த எண்ணெயை நீங்கள் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ் சுடர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.